இது ஒரு சாதாரண நாற்காலி தான். 4 காலு, உட்கார ஒரு இடம். அதுக்கு மேல இந்த நாற்காலியில கூடவோ குறையவோ எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்குல்ல. ஆனா மனுஷனோட வாழ்க்கையில இந்த நாற்காலி பல்வேறு வகைகள்ல பல்வேறு விதமான பல தரப்பட்ட மனிதர்களோட வாழ்க்கையில ஒரு பெரும் தாக்கத்தை உருவாக்கி இருக்குன்னு சொன்னா யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அதே நாற்காலி ஒரு காலகட்டத்துல அதிகாரத்தின் அடையாளமா மாறிடுச்சு. ஒரு விவசாயினால அதுல உட்கார முடியாது. ஆனா அவனோட வாழ்க்கை யாரு அதுல உட்காராங்களோ அதை பொறுத்து நிர்ணயிக்கப்படுது. ஒரு மாணவன் அதை தொட்டதே இல்லை. ஆனா அவன் எதிர்காலமும் அதுலதான் தீர்மானிக்கப்படுது. ஒரு தொழிலாளி அதை வாங்கினதே இல்லை. ஆனா அவன் உழைப்பே அதை சுற்றித்தான் நடக்குது. இந்த நாற்காலி பேசாது. ஆனா பல வலிமையான உரிமை குரல்களை பேச வைக்குது. இந்த நாற்காலி நகராது. ஆனா பல நாடுகளின் தலை விதியை மாத்தி நகர்த்துற ஆளுமை இதுக்கு இருக்கு. ஒரு நாற்காலி ஒரு தலைவரை உருவாக்கும். இல்லைன்னா ஒரு தலைவன் யாருன்னு மக்களுக்கு காட்டும். அது ஒரு நாட்டை கட்டி எழுப்பும். இல்லாட்டி ஒரு நாட்டையே அழிச்சிடும். அதனால நீங்க ஒரு நாற்காலியை பார்க்கும்போது அப்படியே கடந்து போயிடாதீங்க. உங்களையே கேளுங்க, யாரு அதுல உட்கார சரியான ஆளுன்னு. சவால்கள் வந்தாலும் அழுத்தங்கள் வந்தாலும் இந்த தமிழ் மண்ணுக்கும் அதுல வாழ்ற மக்களுக்கும் நல்லதும் சரியானது மட்டுமே செய்யணும்னு மனசார நினைக்கிற ஒருத்தன் அதுல உட்காரணும். ஒவ்வொரு அரிசியிலையும் அதை சாப்பிட்றவனோட பேர் தான் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்காலியில எடப்பாடியார்னு தான் எழுதியிருக்குன்னு நான் சொல்லல, இந்த நாடே சொல்லுது. ஏன்னா அந்த நாற்காலி எப்பவும் மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிறார்ல, அவருக்காகவே செய்யப்பட்டு இருக்கு. எடப்பாடி கே. பழனிசாமி என்னும் நான்